ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை ஸ்பெஷல் ரவா அப்பம்ங்க. ரவா பணியாரம் கூட சொல்லலாம். இது இந்த கார்த்திகை தீபத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பலகாரங்க. இது எப்படி சாஃப்டாக, இது மாதிரி வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் நான் 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கிறேங்க. இது வந்து ரொம்ப பொடியான ரவை இன்றைக்கி நான் ஆட் பண்ணுறேங்க. ஒரு 3/4 கப்பு கோதுமை மாவுங்க. நீங்கள் மைதா வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு நாட்டு சர்க்கரை 1 கப் ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ஏலக்காவோட விதைகளை மட்டும் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க. நான் ஒரு சிட்டிகை சோடா உப்பு ஆட் பண்ணுறேங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு அந்த மாவு அப்படியே உங்களுக்கு நல்ல புசு புசுன்னு தாங்க வரும். நான் வந்து தண்ணி யூஸ் பண்ணுறேங்க உங்களுக்கு கலக்கிறதுக்கு. நீங்கள் வந்து தேங்காய் பாலோ இல்லை நம்ம நார்மலாக காஃபிக்கு யூஸ் பண்ணுற பால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. மாதிரி கலக்கிட்டு நம்ம இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊற விட்டுறணுங்க. ரவையெல்லாம் நல்லா ஊறி சாஃப்டாகுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சுங்க. இந்த பாருங்கள், ரவையெல்லாம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஊறணும். ஊறினா தான் நல்லா அப்பம் வந்து சாஃப்டாக வரும். இப்போ நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படின்னே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணுங்க கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இதை ஊற்றி ஃப்ரை பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஊற்றிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி ஊற்றிடணுங்க. நம்ம ஊற்றுனதும் இந்த மாதிரி பபிள்ஸ் வரணுங்க. அதுவே வெந்து புஷ்ஷுன்னு எழும்பி வருங்க. அப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். தெரியுதுங்களா? இந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு எழும்பி வரும். ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. பாருங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம திருப்பும் போதே தெரியுங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதை அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம எடுத்துடலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க, இல்லைன்னா உள்ளே வேகாது, மேலே மட்டும்தான் கருகும். இப்போ பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. 2 பக்கமும் நல்ல கோல்டன் கலர் வந்துடுச்சு. இப்போ அதை அப்படியே பொறுமையாக நம்ம எடுத்துடலாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் கலர் வரணுங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துடலாங்க. பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் ஊற்றி எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக ஊற்றி இந்த மாதிரி ஒரு கலரில் எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த கார்த்திகை தீபத்துக்கு இது ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.